சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1½ ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, ஜாதிபத்திரி 1, அன்னாசிப்பூ 1 பூ, அது என்னன்னு தெரியல, நீட்டாக உள்ளது பேர் மறந்துட்டேன். அவ்வளோதான். ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை 2, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. அது நான் ஃபஸ்ட்டு சொன்னது ரெக்கார்ட் ஆகல, அதான் இப்போ சொல்லிட்டேன். இதை பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி இலை 1 இது அப்புறம் போட்டுக்கலாம், கருகிடும். அவ்வளோதாங்க, எல்லாமே வறுபட்டு போச்சு. கசகசா கொஞ்சம் போகுது, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம். ஏன்னா கருகிடும் முன்னாடியே போட்டு வறுத்தோம்னா. அவ்வளோதான். அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஒரு செலவிக்கலாம். அவ்வளோ, ஏன்னா சட்டிங்கிறதுனால நல்லா ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 கிண்டு கிண்டிக்கலாம். அவ்வளோதான். மசாலா பொருள்லாம் வறுத்தாச்சு. அதை ஃபேனில் ஆற வச்சிடணும். அடுத்து எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டா போதும், வதக்கிறதுக்கு தானே. ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் போட்டு 2 சலவிட்டு இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அவ்வளோதான், வதங்கியாச்சு. வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா சாந்த வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டால் போதும். ஏன்னா மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதாவது எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரியுது. அடுத்து சோம்பு கொஞ்சம், ஏன்னா மசாலா பொருளை முன்னாடி போட்டு அரைச்சாச்சு, அதனால் எதுவும் போட தேவையில்ல. சோம்பு பொரியுது. கருவேப்பிலையும் வெங்காயமும், பெரிய வெங்காயம் 1 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, பெரிய வெங்காயம் 1 போட்டோம், அது வதங்கிடுச்சு. வேறு எதுவும் தேவையில்ல. மசாலா வெங்காயம் தக்காளி நிறையா போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். 20 பல்லு போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாச்சு வதக்கி. அதனால் அந்த மசாலாவை போட்டுக்கோம். நல்லா வதக்கி தான் அரைச்சோம், அதனால் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் போதும். அப்புறம் தண்ணியை ஊற்றி காய போட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனால் 1½ ஸ்பூனு. காரமாக இருக்கும், மசாலா அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டு. எங்கள் தூள் காரம் இருக்காது அதிகம். 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் முன்னாடியே போடல, உப்பு போட்டு கொஞ்சம். இப்போ வெந்நீரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். இந்த பூ போட்டாச்சு. ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி கொட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சட்டியில் முன்னாடி வதக்கினதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கூட்டி வச்சாச்சு. வேணுங்கிற அளவு உப்பை போட்டுக்கலாம். வேகட்டும். நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மீடியமாகவே அடுப்பு வச்சுக்கலாம், ரொம்ப தூண்டிடணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு என்கிட்ட இல்லை, அதை நான் போடல. கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கும் பேசி சாப்பிட்லாம். இது இட்லி, சப்பாத்தி எல்லாத்துலேயுமே கலந்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாலாம், சூப்பராக இருக்குது.